ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட சந்தேகம் தான் இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, யான் ப்ளஸ் கு எனக்கு அப்படின்னு எவ்வாறு புணர்ந்தது, அதே மாதிரி யான் ப்ளஸ் ஆல் என்னால் அப்படிங்கிறது எவ்வாறு புணர்ந்தது அப்படின்னு சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, லோகமித்திரன் என்னும் இதழை நடத்தியவர் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பெயர் சொல் மூவிட பெயர்கள் அதில் இருக்கும். என்ன அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது 3 பெயர்களும் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எவ்வாறு திரியும் அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ தன்மை பெயர்கள் என்னென்ன அப்படின்னா, நான், யான் அப்படிங்கிறது தன்மை ஒருமை பெயர், நாம், யாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். இப்போ இந்த யான் அப்படிங்கிற அந்த தன்மை ஒருமை பெயர் வந்து வேற்றுமை உருவை ஏற்கும்போது எவ்வாறு தெரியும்னா என்னன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யான்கிற தன்மை ஒருமை பெயர் வந்து ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது அது எப்படி மாறும் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு மாறும். ஏன்னா யான்கிறது எப்படி தெரியும்னு சொல்லியிருக்காங்க, எண்ணு. அப்போ என் ப்ளஸ் ஐ எண்ணெய். அடுத்தது யான்கிறது ஆள்ங்கிற 3ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது அது வந்து எண்ணால். எண்ணுங்கிறது தெரியுமா, யான் வந்து எண்ணுங்கிறது தெரியும். என் ப்ளஸ் ஆல் எண்ணால். அடுத்தது கு 4ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எனக்குன்னு மாறும். அடுத்தது 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எண்ணின். இப்போ இன்கிறது 5ஆம் வேற்றுமை உருவு, எண்ணின்னு மாறும். அது 6ஆம் வேற்றுமை உருவு, எனது அப்படின்னு மாறும். கண் 7ஆம் வேற்றுமை உருவு, எண்கண் அப்படின்னு மாறும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, யாம் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர். இது வந்து வேற்றுமை உருவை ஏற்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா எம்னு தெரியும். யாம்ங்கிறது இப்போ நம்ம யான்கிறது என்னன்னு தெரியும்னு பார்த்தோம், யாம்ங்கிறது எம்னு தெரியும். அப்போ 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எம்மை, 3ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எம்மால், 4ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எமக்கு, 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எம்மின், 6ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எமது, 7ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்கன் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நாம் அப்படிங்கிற தன்மை பன்மை பெயர் வந்து நம்முன்னு குறுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 2ஆம் வேற்றுமை உருவையை ஏற்கும்போது நம்மை, 3ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நம்மால், 4ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நமக்கு, 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நம்மின், 6ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நமது, 7ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நங்கன் என குறுகி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் யாங்கள் நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பன்மை பெயர்கள். இது வந்து வேற்றுமை உருவை ஏற்கும்போது எவ்வாறு தெரியும் அப்படின்னா எங்கள் அப்படின்னு தெரியும். அப்போ இது வந்து 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்களை, 3ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்களால், 4ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்களுக்கு, 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்களின், 6ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது எங்களது. அடுத்தது முன்னிலை பெயர்கள். எதெல்லாம் வந்து முன்னிலை பெயர்கள்? நீங்கிறது முன்னிலை ஒருமை பெயர். நீர், நீவீர், நீயிர், நீங்கள் அது வந்து முன்னிலை பன்மை பெயர்கள். இது நமக்கு தெரிஞ்சது தான். இது வந்து வேற்றுமை உருவை ஏற்கும்போது எவ்வாறு மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்போ நீங்கிறது வேற்றுமை உருவை ஏற்கும்போது நின்னுன்னு உன்னு என்ன 2 வார்த்தையாக மாறுது. நின்னுன்னு மாறும், உன்னுன்னு மாறும். அப்போ 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நின்னை, உன்னை. 3ஆம் வேற்றுமை உருவை ஆள் அதை ஏற்கும்போது நின்னால், உன்னால்னு மாறும். 4ஆம் வேற்றுமை உருவு கு இதை ஏற்கும்போது நினக்கு, உனக்கு அப்படின்னு மாறும். அடுத்தது 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது இப்போ நீங்கள் வந்து இந்த வார்த்தை ஞாபகம் வந்தால் தான் இது எப்படி மாறுங்கிறது நமக்கு மைண்டில் நிற்கும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ நீங்கிறது வந்தால் நின், உன் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கணும். அடுத்தது இன்னுங்கிற 5ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நின்னின், உன்னின் அப்படின்னு மாறும். அது அப்படிங்கிற 6ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நினது, உனதுன்னு மாறும். கண் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நின்கண், உன்கண்ணு மாறும். ஓகேவா? அடுத்து பாருங்க, நீர் அப்படிங்கிறது முன்னிலை பெயர் வேற்றுமையை ஏற்கும்போது, அதாவது முன்னிலை பன்மை பெயர். இது எப்படி மாறும் அப்படின்னா நும்
அப்படிங்கிற மாதிரி திரியும். அது வந்து டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு வேற்றுமை உருவை ஏற்கும் போதும் எப்படி மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. நும்மை, நும்மால், நுமக்கு, நும்மின், நுமது, நும்கண். 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. அதே மாதிரி உம்மை, உம்மால், உமக்கு, உம்மின், உமது, உம்கண். அப்போ நீங்கள் நீர் ப்ளஸ் ஐயின் கொடுத்தன்னா எப்படி மாறும் அப்படின்னா நும்மை. அதே மாதிரி நீர் ப்ளஸ் இன் அப்படின்னு கொடுத்தன்னா அது எப்படி மாறும் அப்படின்னா நும்மின். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள். இந்த முன்னிலை பன்மை பெயர் வந்து வேற்றுமை உருவையை ஏற்கும்போது எப்படி மாறும் அப்படின்னா நுங்கள், உங்கள் அப்படின்னு மாறும். அப்போ 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நுங்களை, 3ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது நுங்களால், 4ஆம் வேற்றுமைக்கு நுங்களுக்கு, 5ஆம் வேற்றுமை நுங்களின், 6ஆம் வேற்றுமை நுங்களது. இப்போ நீங்கள் ப்ளஸ் அது அப்படின்னா உங்களுக்கு விடை என்னவா அமையும்? நீங்கள்ங்கிறது என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம்? நுங்கள். அப்போ அதோட அது சேரும்போது நுங்களது. இப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து படர்க்கை பெயர்கள். படர்க்கை பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான், தாம், தாங்கள். அதாவது இப்போ தன்மைங்கிறது இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நானும் 100 நபரும் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க வந்து முன்னிலை, நான் வந்து தன்மை. அதை அடுத்து 3ஆவது ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அது வந்து படர்க்கை. அதில் வந்து தான், தாம், தாங்கள் அப்படிங்கிறது படர்க்கை பெயர். தான்கிறது படர்க்கை ஒருமை பெயர். தாம், தாங்கள் அப்படிங்கிறது படர்க்கை பன்மை பெயர். இப்போ தான்கிறது வேற்றுமை உருவை ஏற்கும்போது தன் அப்படின்னு மாறும். இப்போ 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்கும்போது இப்போ தான் ப்ளஸ் ஐ அப்படின்னா தன்னை, தான் ப்ளஸ் ஆள் அப்படின்னா தன்னால், தான் ப்ளஸ் கு தனக்கு, தான் ப்ளஸ் இன் தன்னின், தான் ப்ளஸ் அது தனது, கண் ப்ளஸ் தான் ப்ளஸ் கண் தன்கண். அப்போ தான்கிறது என்னவா மாறும்? தன்னுன்னு மாறும். அடுத்தது தாம். தாம்ங்கிறது படர்க்கை பன்மை பெயர் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா தம்முன்னு குறுகும். அப்போ இது வந்து வேற்றுமை உருவை ஏற்கும்போது தம்மை, தம்மால், தமக்கு, தம்மின், தமது, தங்கன் அப்படின்னு மாறும். அடுத்தது தாங்கள் என்னும் படர்க்கை பெயர் தங்கள் என தெரியும். தங்களால், தங்களை, தங்களால், தங்களுக்கு, தங்களின், தங்களது, தங்கன். ஓகேவா? இது கூட விதி கொடுத்துருக்காங்க. தான், தாம், நாம் முதல் குறுகும் யான், யாம், நீ, நீர், என், எம், நின்னும், ஆம்பிற. அதாவது தான் இது இப்போ இந்த படர்க்கை பெயர் 3 பார்த்தீங்க அப்படின்னா தான், தாம், தாங்கள் இது 3மே வந்து எப்படின்னா குறுகுது. தன், தம், தங்கள் அப்படின்னு குறுகுது. அதான் வந்து அந்த விதியில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலை, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.